ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நண்டு கிரேவி, அதாவது காரம் சாரமாக சப்பாத்தி, தோசை, இட்லி, சாதம் எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி அது செய்கிறதுக்கு முதல்ல இது 1 கிலோ நண்டு. அதுக்கு முதல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய், ஜீரகம், இது சோம்பு ஒரு பெரிய ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு, அதே அளவுக்கு ஜீரகம். இதுக்கு மசாலா தான் நல்லா சேர்த்தா தான் நல்லாயிருக்கும் கிரேவி. அதில் பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, தக்காளி ஒரு 3 தக்காளி, பச்சை மிளகா ஒரு 3 பச்சை மிளகா. இது எல்லாமே அரைக்கிறதுக்கு நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தாளிக்கும் போதும் வெங்காயம் தக்காளி போடுவோம். இது வெங்காயம் 2 பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் இருந்தாலும் போட்டுக்கலாம். நல்லா ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் போடலாம் இந்த 1 கிலோ நண்டுக்கு. இஞ்சி நல்லா பெரிய துண்டாக 2 துண்டு, பூண்டு ஒரு 10-15 பல் பூண்டு, பெரிய பல். எல்லாம் சேர்த்து தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சிக்கணும். அரைச்சிக்கிட்டு வானலில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும். பெரும்பாலும் இதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்தா சூப்பராக இருக்கும். நல்லெண்ணெய் சேர்த்து தாளிக்கிறதுக்கு காஞ்ச மிளகாய், சோம்பு ரெண்டையும் போட்டு நல்லா பொரிய விட்டு அது பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போடணும். கருவேப்பிலை அப்புறம் கொஞ்சமாக வெங்காயம் கட் பண்ணி அதையும் போட்டு நல்லா முருக விட்டுடணும். இது நல்லா இந்த வெங்காயம் முறுக்கிடணும். ஏன்னா அந்த வெங்காயத்தை அரைச்சிட்டோம், இந்த வெங்காயம் நல்லா இதில் போட்டு முறுக்கிட்டால் சூப்பராக இருக்கும். நல்லா வெங்காயம் முருகினோன்னா நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த விழுதை எடுத்து இதில் சேர்த்துடணும். சேர்த்து ஒரு வணக்கிட்டு அதுக்கு மசாலான்னு பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள், இதில் எல்லாமே மிளகு, ஜீரகம் எல்லாமே சேர்த்துட்டோமா, தனியாக வேறு எந்த தூளும் போடலாம். மிளகாய்த்தூளும் மஞ்சத்தூள் மட்டும் போட்டால் போதும். நமக்கு இது குழம்பு மாதிரி வேணும் அப்படின்னா இதே மசாலாவில் கொஞ்சம் மல்லித்தூள் சேர்த்து கொஞ்சம் தண்ணி அதிகமாக சேர்த்துட்டா சூப்பராக குழம்பு மாதிரி வந்துடும். இது சைடிஷ் மாதிரி வேணும்னா திக்காக போட்டுக்க வேண்டியதான், கிரேவி மாதிரி அரைக்கிற வேண்டியதான். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் போட்டு, மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டு, தேவையான உப்பு, இந்த கிரேவிக்கு தேவையான உப்பையும் சேர்த்து நல்லா சுருள அந்த கிரேவியை வணக்கணும். அந்த மசாலாவை நல்லா வணக்கிட்டு இது தக்காளி நம்ம அரைச்சிட்டோம், இருந்தாலும் ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டுருவோம். நல்லா வணக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க நண்டை எடுத்து அதில் சேர்த்துடணும். அதை சேர்த்து நல்லா கொஞ்சம் தண்ணி சேர்த்து, இது குழம்பு பதத்துக்கு வேணும்னா அதுதான் கொஞ்சம் இது மல்லித்தூள் போட்டுக்கலாம். நம்ம இது கிரேவி தான். இப்போ நாங்கள் சாப்பாட்டுக்கு சைடிஷ்க்கு அதாவது சாம்பார் சாதத்துக்கு தொட்டுக்கிற மாதிரி, ரசம் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நண்டை க்ளீன் பண்ணி வச்ச நண்டை சேர்த்து நல்லா சுருளை கிண்டி தண்ணி சேர்த்துடணும். கொஞ்சம் தண்ணி சேர்த்து மூடியை போட்டு அப்படியே அதை விட்டுறணும், அது பாட்டுக்கு வேகட்டணும். அது நண்டெல்லாம் ரொம்ப நேரம்லாம் வேகாது, சீக்கிரமாக வெந்துடும். கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுட்டு மூடியை போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்தோம்னா நல்லா கிரேவி பதத்துக்கு இருக்கும். நல்லா நமக்கு கொஞ்சம் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி வேணும்னா கொஞ்சம் தண்ணியாகவே எடுத்துடும், அதாவது குழப்பாக இருக்கிற எடுத்துடலாம். நல்ல கிரேவியாக அதை நமக்கு சைடிஷாக தொட்டுக்கணுன்னா நல்லா சுருளை கொஞ்சம் கிண்டி இந்த தண்ணியெலாம் கொஞ்சம் வத்துற அளவுக்கு கிண்டி எடுத்தோம்னா சூப்பரான காரசாரமான நண்டு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது மேலே அப்படி மல்லி இலையை தூவி ரசம் சாதம், சாம்பார் சாதம், அந்த மாதிரி எல்லா சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும். இது போல் நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் நண்டு கிரேவி. ஒரு பொருள் நம்ம மீனோ கறியோ இது ஒரே மாதிரி செய்கிற மாதிரி இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டேஸ்ட் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பக்குவம் இருக்கும். அது மாதிரி இது எனக்கு தெரிஞ்ச பக்குவம் நல்லாயிருக்கும். ஆனால் சாப்பாடு தொட்டுக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும், காரம் சாரமாக நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.